எவ்வளவோ டிஷ்ஷஸ் வந்து எங்கள் அம்மா சமையலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு ஒரு தனி இடம் இருக்குங்க. வாங்க சூப்பர் கிறிஸ்பியாக அம்மா ஸ்டைல் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இது வந்து தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்போவுங்க. செமையாக இருக்கும். தயிர் சாதமும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ஒரு அல்டிமேட் காம்போன்னே சொல்லுவேன். ஸோ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெங்காயம், பெருங்காயமும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து தட்டின பூண்டையும் போட்டு இதில் நல்லா வந்து வதக்கிட்ட பிறகு பொட்டேட்டோவை வந்துட்டு இந்த மாதிரி க்யூபாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் போடாதீங்க. இந்த மஞ்சத்தூள் உப்புலேயே வந்துட்டு இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். நீங்கள் மிளகாத்தூள் போட்டுட்டிங்கன்னா வந்துட்டு நல்லாவே வந்து ஃப்ரை ஆகாது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்துட்டு இதிலே வந்து வேக விடுங்க. வெந்துடும், ப்ளஸ் வந்து கிறிஸ்பியாகவும் ஆகிடும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து மிளகாத்தூள் போட்டு வந்து ஒரு பெரட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சூப்பரான வந்து பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. செமையாக கிறிஸ்பியாக கூட இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.